வந்திருக்கும் அனைவருக்கும் எனது நன்றி. ஜாயலுக்காஸை பற்றி படித்தவங்க தெரிஞ்சவங்கெல்லாம் பேசுனீங்க. அவருடைய சாகசங்கள் சகாப்தங்களை இங்கே சொல்ல விரும்புகிறேன். அவரை எனக்கு 20 வருஷமாக தெரியும். இந்த 20 வருஷத்தில் அவருடைய கடின உழைப்பு, அதாவது வேர்ல்டு ஃபுல்லாக 165 பிரான்ச்சஸ் ஓப்பன் பண்ணியிருக்காரு இது வரைக்கும் 13 கண்ட்ரியில். இந்தியாவில் இன்றைக்கி நம்பர் 1 ஜுவல்லர் யாருன்னா ஜாயலுக்காஸ். இப்போ ஒரு கடை திறக்கிறதே கஷ்டம். 165 கடையை திறந்து அதை எப்படி மேனேஜ் பண்ணுறது? இது அவர் தான் பண்ணுறாரு. இவர் யாருக்கும் பார்ட்னர்ஷிப் கொடுக்கல, ஃப்ரான்ச்சைஸிங் கொடுக்கல. இவர் காலில் சக்கரம் கட்டின மாதிரி சுற்றிக்கிட்டே இருப்பார். 24/7 ட்ராவல். எங்கே காலையில் இந்த ஊரில் இருப்பார், இன்னொரு ஊருக்கு போவார். இப்படியே அவருடைய ட்ராவல். அவர் கடையில் எத்தனை பேர் வேலை செய்கிறாங்கன்னு அவர்கிட்ட கேட்டால், என்கிட்ட ஒர்க்கர்ஸே இல்லை, 11,000 பேர் என்னுடைய பார்ட்னர்ஸ்ன்னு சொல்லுவார். அவர் ஒர்க்கர்ஸ் பார்ட்னர்ஸை தான் ட்ரீட் பண்ணுறாரு. யாரையுமே எங்கிட்ட வேலை செய்கிறாங்கன்னு சொன்னதே கிடையாது. ஒவ்வொருத்துக்கு ஏற்ற மாதிரி அவங்களுடைய சம்பளம், சாப்பாடு, தங்குறதுக்கு இடம். ஒரு பொட்டி கடை மாதிரி இருக்கும் ஜுவல்லரி ஸ்டோரில் அந்த காலத்தில். அந்த பொட்டி கடை ஒரு 400 ஸ்கொயர் ஃபீட் 500 ஸ்கொயர் ஃபீட் இருக்கும். அதில் போனீங்கன்னா இடிச்சிக்கிட்டு ஒரு சில வெரைட்டி ஆஃப் ஜுவல்லரி தான் இருக்கும். ஆனால் ஜுவல்லரி ட்ரேடை ஓப்பனாக கொண்டாந்து கம்ஃபர்டபுளாக எத்தனை வெரைட்டி வேணாலும் உலகத்தில் இருக்கிற அத்தனை வெரைட்டிஸும் கொண்டாந்து, டைமண்ட் ஆகட்டும் சில்வர் ஆகட்டும், ஒரே இடத்துல கம்ஃபர்டபுளாக பண்ணணும்னு சொல்லி பிரசாந்த் கோல்ட் டவரில் 60,000 ஸ்கொயர் ஃபீட்டில் ஒரு ஷாப் ஆரம்பித்தார். அதில் இல்லாத வெரைட்டியே இல்லை. ஒரு பெரிய மிஷினரி. இப்போது அவர் அணுகி இந்த மாதிரி கடை, நான் ஒரு டவர் கட்டுறேன், நீங்கள் கடை திறக்கணும்னு சொன்னப்போ வந்தார். அதனுடைய ஸ்ட்ராட்டஜிக் லொக்கேஷன் பார்த்தாரு. இதை நான் ஒரு உலகத்திலே மிகப்பெரிய ஜுவல்லரி ஸ்டோர் நான் இதில் வைக்கிறேன்னு சொல்லி ஆரம்பித்தார். அது கின்னஸ் லிம்கா வேர்ல்டு புக் ஆஃப் ரெக்கார்ட்ஸில் அவருக்கு அந்த பேருக்கு ஒரு பட்டம் கொடுத்துருக்காங்க. இதுக்கு கை தட்டணும் நீங்கள். லிம்கா ரெக்கார்டில் ஜாயலுக்காஸ் வேர்ல்டில் லார்ஜஸ்ட் ஜுவல்லரி ஸ்டோர் வச்சுருக்காருங்கிறது ஒரு ரெக்கார்டு. அது இது வரைக்கும் யாருமே பீட் பண்ணல. அதே மாதிரி அவர்கிட்ட இருக்கிற அந்த ட்ரீட்மெண்ட் கஸ்டமர்ஸ் வரும்போது அவங்கள எப்படி ட்ரீட் பண்ணணும்னு சொல்லி அவங்களுடைய ஸ்டாஃபுக்கெல்லாம் ட்ரைனிங் கொடுத்து, அதே மாதிரி யூனிஃபார்மும் டை கட்டி அழகாக ஒரு கம்ஃபர்டபுளாக வர கஸ்டமர்ஸ் எல்லாம் கம்ஃபர்ட்டாக வச்சுக்கணும், நல்ல மாதிரி பண்ணணும்னு நினச்சி இந்த ஜுவல்லரியில் இன்றைக்கி நம்பர் 1 ஸ்டேஜில் இருக்கிற ஒரே ஆள் ஜாயலுக்காஸ். அவர் தங்க மகன்னு ஒரு புக்கு இன்றைக்கி ரிலீஸ் பண்ணுறாரு. அவர் வெறும் தங்க மகன் இல்லை, புடம்போட்ட தங்க மகன். புடம்போட்ட தங்க மகன் ஏன் சொல்கிறோன்னா, கோல்டை உருக்கும்போது அதில் இருக்கிற மாசு மருவெல்லாம் வந்துடும். அதே மாதிரி அவரும் ஒரு உண்மையான தங்க மகன். அவர் யாருக்கும் கெடுதல் நினச்சது கிடையாது, எல்லாருக்கும் நல்லது பண்ண நினைப்பார். நிறைய சோஷியல் சர்வீஸ் பண்ணுறாரு. நிறைய வீடுகள் கட்டி ஏழைகளுக்கு கொடுக்குறாரு. இல்லாதவங்களுக்கெல்லாம் நிறையா பண்ணுறாரு. குறிப்பாக சொல்லப்போனால் நம்ம மெட்ராஸில் கொஞ்ச நாளைக்கு பெரிய வெள்ளம் பெரிய சேதம் ஏற்படுத்துச்சு. அப்போ ஜாய் நேராக மேடம் ஜெயலலிதா மேடம் பார்த்து ஒரு 2 கோடி ரூபா கொடுத்துட்டு போனார். இது யாருக்குமே தெரியாது. சைலண்ட்டாக கொடுத்துட்டார், வாட்டில் போயிட்டார். இது மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்லிகிட்டே போகலாம். அவர் இன்றைக்கி கொடி கட்டி பறக்கிறதுக்கு காரணம் பார்த்திபன் சார் சொன்ன மாதிரி ஜோலி மேடம் அவர் கூட இருந்து அவர் அந்த கஷ்டங்களெல்லாம் எனக்கு புக்கு படிக்கும்போது தெரியும் எவ்வளோ தூரம் அவங்க சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க. இந்த மாதிரி வாழ்க்கையில் மிகப்பெரிய சாதனை படுத்த தங்க மகன் ஜாய்க்கு என்னுடைய வாழ்த்துக்கள். நிலாவை சோறு சாப்பிடும்போது எல்லா குழந்தையும் நிலாவை பிடிச்சி கொடுன்னு ஆசைப்படும். ஆனால் ஆம்ஸ்டாங் மாதிரி 1-2 பேர் மட்டும்தான் நிலாவை வைத்து விட்டுருப்பாங்க. அந்த மாதிரி கனவுகள் யார் வேணாலும் காணலாம். பட் அதை அடையிறதுக்கான முயற்சி, பயிற்சி அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம்.
ஒரு தொழிலில் வெற்றி பெறுவது எப்படின்னு சொல்லிட்டு புத்தகம் எழுதலாம். ஒருத்தர் குடிசையில் உட்காந்து புத்தகம் எழுதுவார். கடைசி காலத்தில் அவருக்கு காசே இருக்காது அவர் கொண்டு போய் சேர்க்கறது. ஆனால் அவர் புத்தகம் எழுதியிருப்பார், வாழ்க்கையில் வெற்றி பெறுவது எப்படி அப்படின்னு எழுதியிருப்பார். அதே மாதிரி 100 வயது வாழ்வது எப்படின்னு சொல்லிட்டு 39 வயசுல இறந்து போயிடுவார் அவர் எழுதினவர். பொதுவாகவே அந்த மாதிரி தான் இருக்குமே தவிர, ஆனால் வாழ்க்கையில் வெற்றி பெற்ற மனிதன் தான் எப்படி வெற்றி பெற்றன்றதை வந்து ஒரு புத்தகமாக, அதனால் கிட்டத்தட்ட இந்த புத்தகமே வந்து ஒரு கோல்டுக்கு சமமானது. இன்றைக்கி கோல்டோட விலை என்னென்னா, இன்றைக்கி தேதியில் 22 கேரட் வந்து 91,50,000 ரூபாய். அதுவே 24 கேரட்னா 99,82,000 ரூபாய். இந்த புக்கோட வெயிட் என்னன்னு பார்த்தோம்னா 340 கிராம். ஆனால் இந்த புக்கை வந்து 24 கேரட் இல்லாமல் 264 கேரட் மாதிரியான ஒரு புத்தகம். அதாவது நான் சொல்கிறது கால்குலேட் பண்ணி பார்த்தோம்னா அவ்வளோ வேல்யூபிளான புக்கு. இந்த புக்கை பற்றி நம்ம சொல்லும்போது இதில் எல்லாரும் இதுக்கு பின்னாடி யாரெல்லாம் இருந்தாங்க அப்படின்னு சொல்ல வந்தாங்க. ஆனால் எனக்கு தெரிஞ்சு நேரமும் கம்மியாக இருக்கிறதுனால, அப்புறம் பாரதி பாஸ்கர் மேம் வந்து அந்த அர்ப்பணிப்பை பற்றியும் முன்முறையை பற்றியும் முழு புத்தகத்தை பற்றி நிறைய சொல்லிட்டாங்க. நான் ஒரே ஒருத்தரை பற்றி இதை சொல்லணும்னு நினைக்கிறேன். பொதுவாகவே கணவன் என்ன செஞ்சாலும் இவருக்கு வேறு ஜோலி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சலிச்சுக்கிற மனைவிகளுக்கு நடுவில் ஜோலிங்கிற ஒரு மனைவி அவரே எழுதியிருக்காரு, ஜோலி என் வாழ்க்கையில் வந்ததுக்கப்புறம் தான் ஜோராகவே இருந்தது என் வாழ்க்கை அப்படின்னு சொல்லிட்டு. அது ரொம்ப உண்மையான ஒரு விஷயம். பிறக்கும்போது எல்லா குழந்தையும் அழுதுகிட்டு தான் இருக்கும். சில குழந்தைக்கு வந்து கிளுகிளுப்பை காமிச்சோம்னாவே அந்த அழுகை நின்றுட்டு சிரிக்க ஆரம்பிச்சிடும். அந்த குழந்தையை தவிர அந்த குழந்தைங்க மட்டும் என்ன பிரச்சனைன்னு தெரியல. ஒரு 16 வயசில் ஒரு பையன் சிரிக்கணும்னா அதுக்கு ஒரு கொலுசு போதுமானது, கொலுசு சத்தம் போதுமானது, ஒரு தாவணியோட அசைவு போதுமானது. ஒருத்தன் கல்யாணத்துக்கு அப்புறமேலும் சிரிக்கிறான்னா நிச்சயமாக அது காரணம் அவருடைய மனைவியாக மட்டும்தான் இருக்க முடியும். கல்யாணம் ஆகி கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷம் ஆச்சு, இன்னும் சிரிச்சுட்டே இருக்காருன்னா இந்த புத்தகத்துக்கு அடிப்படையே நான் அதுவாக தான் பார்க்குறேன். ஒரு மனிதன் வெற்றி பெறலாம், ஆனால் அந்த புத்தகத்தை எழுதுறதுக்கு அவர் கொஞ்சம் வீட்டில் ஒரு அமைதி வேணும், சந்தோஷம் வேணும். அவ்வளோ சந்தோஷத்தையும் கொடுத்த திருமதி ஜோய் அலுகாஸ் அவர்களுக்கு ஜோரா எல்லாரும் ஒரு தடவை கையை தட்டுங்க. அவங்களுக்கு தமிழ் புரியுமான்னு தெரியல, புரியுமா? சரி. அதுக்கப்புறம் இதில் இருக்கிற அவங்களுக்கு எவ்வளோ பாராட்டினாலும் தகும். பொதுவாகவே தங்கம் வந்து ஆபரண தங்கமாக மாறணுன்னா அதில் கொஞ்சம் செம்பு சேர்க்கணும். அப்படி ஒவ்வொரு வீட்லேயும் தங்கம் வந்து மனைவியாக தான் இருப்பாங்க. அதில் சேர்க்குற கொஞ்சோண்டு செம்பு தான் வந்து கணவனாக இருக்க முடியும். அப்படி செம்பு மட்டும்தான் ஜோய் அலுகாஸை தவிர தங்கம் வந்து டெஃபினட்டாக ஜோலி மேடம் தான். அதனால் இந்த புத்தகத்துக்கான முழு பெருமையும் பாராட்டும் அவங்கள போய் சேரும். அதில் இன்னொரு விஷயம், அர்ப்பணிப்பில் எதை செய்யணும்னு சொல்லாமல் எல்லாத்தையும் கற்றுக் கொடுத்த என்னுடைய அப்பா அம்மாவுக்குன்னு ஒரு விஷயம் எழுதியிருந்தார். அது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருந்தது. பொதுவாகவே நம்ம அப்பாவை வந்து நம்ம அப்படி தான் பார்ப்போம், இதெல்லாம் நீ இதை செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அப்பா சொல்லி கொடுக்குறதில்ல. உதாரணத்துக்கு சொல்லணும்னா, இந்த ஃபங்க்ஷனுக்கு நான் வந்து கரெக்டாக பங்க்சுவலாக 5:59 நுழைஞ்சேன். 6 மணிக்கு ஃபங்க்ஷன் தான். இது வந்து எங்கள் அப்பா எனக்கு சொல்லி கொடுத்தது. அதே மாதிரி சொல்லிக் கொடுக்குறதுல என்ன அர்த்தம்னா, அவர் செஞ்சதை நல்ல விஷயங்கள் அப்படியே ஃபாலோ பண்ணணும்னு அவசியம் இல்லை. அவர் வந்து நிறைய ஸ்மோக் பண்ணுவார், நான் ஸ்மோக் பண்ணவே மாட்டேன். இதையும் அவர் சொல்லி கொடுத்தது தான். அந்த மாதிரி எல்லாத்துக்குமே வந்து ஒரு அப்பா ஒரு காரணமாக இருக்கிறதும். இவங்க அப்பாக்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, அவர் நிறைய வியாபாரம் பண்ணியிருக்காரு. நடுவில் கொடை வியாபாரம் நிறைய பண்ணியிருக்காரு. அந்த கொடையில் பாதி வியாபாரம் எங்கே பண்ணியிருக்காருன்னா, இவர் ஒழுங்காக படிக்காமல் அந்த டீச்சரை கரெக்ட் பண்ணுறதுக்காகவே அந்த கொடையெல்லாம் கொண்டு போய் கொடுத்துருக்காரு. இல்லை, கொடையை கொடுத்து மார்க் போட சொல்லிட்டு அப்படி தான் படிச்சிருக்காரு. இதெல்லாம் அந்த புத்தகத்தில் பதிவு பண்ணியிருக்கு. அந்த மாதிரி ஒரு கொடை உள்ளலாம் அப்பா இருந்திருக்காரு. ஸோ ஒரு புத்தகம் வந்து எவ்வளோ விதமான இளைஞர்களுக்கு வந்து இது ஜாய் அலுகாஸா இல்லாமல் இது ஒரு குளுக்கோஸாக இருக்குதுன்னு நான் நினைக்கிறேன். இந்த உற்சாகத்துக்கே குளுக்கோஸாக தான் இந்த புத்தகம் இருக்கும். இன்னும் நிறைய பேர் பேச வேண்டியிருக்கு. இந்த வாய்ப்புக்கு நன்றி, வணக்கம். அரங்கத்தில் அமர்ந்திருக்கும் அத்தனை அன்புள்ளங்களுக்கும் எனது வணக்கங்களும் வாழ்த்துக்களும். சென்னை அருள்முருகம் குழுமத்தின் திருவரர் ஏலகிரி ஏஆர் தங்கக்கோட்டையின் உரிமையாளர் திரு ராமமூர்த்தி ஐயா அவர்கள் கேரளாவின் தங்க நகரமான திருச்சூரில் பிறந்த நமது தங்க மகன் டாக்டர் ஜாய் ஆலுகாஸ் ஐயா அவர்களுக்கு இந்த நினைவு பரிசினை வழங்குகிறார். இந்தியாஸ் ரிச்சஸ்ட் ஜுவல்லர் என்று புகழ்பெற்ற நமது தங்க மகன் டாக்டர் ஜாய் ஆலுகாஸ் அவர்கள் வள்ளல் குணம் படைத்தவர், மனிதநேயம் மிக்கவர், மிகவும் கைராசியான நிறுவனத்தின் உரிமையாளர். யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்ற கணியன் பூங்குன்றனாரின் பாடலின் சிறப்பை விளக்கும் வகையில் நமது இந்திய பாரம்பரியத்தையும் கலாச்சாரத்தையும் நமது வணிகத்தின் மூலம் உலகிற்கு எடுத்துச் சென்ற பெருமை மிக்கவர் நமது தங்கமகன் டாக்டர் ஜாய் ஆலுகாஸ். அதை எடுத்துரைக்கும் வண்ணம் அவரது புகைப்படத்தில் தமிழ்நாட்டிற்கும் தமிழுக்கும்
அவருக்கும் உண்டான உறவை குறிக்கும் நோக்கில் அவரது புகைப்படத்தை சுற்றி நமது செம்மொழியான தமிழ் மொழியின் 9ஆம் நூற்றாண்டு பிராமி எழுத்து முறையில் ஜாய் ஆலுகாஸ் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களை பயன்படுத்தி அவரது புகைப்படத்திற்கு அணிகலனாக அணிவித்திருக்கிறோம். ஸ்ப்ரெடிங் ஜாய் புத்தகத்தை போன்று தங்களது தங்கமகன் புத்தகமும் வானுயர வெற்றி பெற வாழ்த்துக்கள். டாக்டர் ஜாய் ஆலுகாஸ் ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பமும் குழுமமும் வாழ்க பல்லாண்டு பல கோடி நூறாண்டு என்று கூறி விடைபெறுவது சென்னை அருள்முருகன் குழுமம். நன்றி. I am very happy to be here for the launch of the Tamil version of my autobiography Spreading Joy, now titled Thangamagan. Tamil Nadu is very close to my heart. We opened our first store outside Kerala in Coimbatore. That's where our real journey began. The love and support from the people of Tamil Nadu is one of the reasons why Joy Lucas is known as the world's favorite jeweler. Chennai is also very special. It's where we built the world's largest jewelry showroom in Prashant Gold Tower, Tinagar. Today, Joy Lucas has 170 showrooms in 12 countries. This has been possible because of your continued support. Thank you to Mr. Badri, our publisher, and Mr. Tyagarajan, my dear friend, for helping with the Tamil translation. And thank you to all the guests, friends from the film and jewelry industry, and our beloved customers of joining us today. This book is about my life story and the Joy Lucas brand journey. I hope you will read Thankamagan and share your thoughts. Your feedback means a lot to me. Nandri. Thank you.